தன்னோட 60 வயசு புருஷன் பேரலைஸ் ஆகி பெட்ல இருக்கிறதுனால பாத்துக்க வந்த மேல் நர்ஸ் கூட இந்த பொண்ணு தொடர்புல இருக்கா. அந்த மேல் நர்ஸ்க்கு ஒருத்தர் 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னும் போது இவ கேட்காமலே செக் எழுதி கொடுக்குறா. அவனோட சட்டையில அவன் பொண்டாட்டியோட முடிய பார்த்தவனா டென்ஷன் ஆகி சாப்பாடை மூஞ்சிலே துப்பிடுறான். அந்த நர்ஸும் தலைவன் எடுத்து மூஞ்சில வச்சு அமுக்குறான். ஒரு டைம் மேலே தப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து போயிடுறான். புருஷனை கொல்றதுக்காக இந்த பொண்ணு ஆல்ரெடி நர்ஸு கிட்ட ஐடியா கொடுத்துருப்பா. ஆனா அவன் அதெல்லாம் வேணான்னு சொல்லி இருந்திருப்பான். கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணு சகவாசமே வேணான்னு சொல்லி வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கான வேலையை ட்ரை பண்ணிட்டு இந்த பொண்ணு ஃபோன் பண்ணாலும் எடுக்காம இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நர்ஸும் இந்த பொண்ணை வந்து பாக்குறான். இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. என் புருஷனோட அண்ணன் சொத்துக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி என்ன மிரட்டிட்டு போறான்னு உடனே இவனும் சால்வ் பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு திரும்பி ஃபோன் பண்ணி இவனை கூப்பிடுறா. இவன் என்னன்னு திரும்பி வந்து பார்த்தா புருஷங்காரன் செத்துக்கு இருக்கிறான். இந்த பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கா. நம்ம 2 பேருக்காக தான் இந்த பண்ண உடனே அவனு ஷாக்காகி நிற்கிறான். புருஷனு காரியம் பண்ணிடுறாங்க. இந்த நர்ஸும் அந்த பொண்ணுகிட்ட நல்லா மாட்டிட்டான். இறந்தவரோட அண்ணன் எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த பொண்ணு மேலன்னு சொல்லி போலீஸ்ல கேஸும் கொடுத்துட்றா. போலீஸ் வந்து இந்த பொண்ணையும் நர்ஸையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால போலீஸ்க்கு எந்த விஷயமும் கிடைக்கல. வீட்டு வேலைக்காரங்களும் இவங்களை பத்தி எதுவும் தப்பா சொல்லல. அவங்களை வெளியே விட்டுறாங்க. நர்ஸோட லவரும் இந்த அளவுக்கு கேவலமான ஆளா இருக்கான்னு சொல்லிட்டு இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறான். இவன் டென்ஷன் ஆகி இந்த பொண்ணுகிட்ட வந்து 5 லட்சத்துக்கு கூட நான் திருப்பி கொடுத்துறேன், என்னை விட்டுருன்னும் போது அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறான். நமக்காக தான் எல்லாம் பண்ணேன், இந்த சொத்து தான் நம்ம சந்தோஷமா வரலான்னு அவன் சொல்றா. புருஷன் எழுதி வச்ச உயிர் விஷயமா இந்த பொண்ணு லாயரை பார்க்க போறா. லாயர் சொல்றான், உயிரில் வந்து என் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனே மனைவிக்கு சொத்தை கொடுக்காதுன்னும் போது ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா ஹீரோயின் வந்து புருஷனை கொண்டிருக்கவே மாட்டா. மூச்சு விடாம இருக்கும்போது ஜஸ்ட் யாருக்கும் ஃபோன் பண்ணாம இருந்திருப்பா. சொத்து இல்லாமல் இந்த பொண்ணு கிடைச்சிட்டு நர்ஸை நான் இங்கேருந்து போறேன்னு சொல்லும் போது புருஷனை தலைவணி வச்சு அமுக்குன வீடியோவை அந்த பொண்ணுக்கு அமுச்சு மிரட்டி நீ ஏன் கூட தான் இருக்கணும்னு சொல்றா. அது மட்டும் இல்லாமல் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நீ தான் அதோட அப்பான்னும் போது வேற வழியே இல்லாமல் இந்த பொண்ணு கூட கடைசி வரைக்கும் வாழ்ற மாதிரி ஆயிடுறான். அந்த பொண்ணு பெரிய கில்லாடியா இருக்கா.